Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்தில கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில ஒரு மகத்துவமுள்ள செய்தியை இந்த வருடத்திற்கான செய்தியாய் நாம் கேட்க போகிறோம். அது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜீவனுள்ள தேவன் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியே தீருவார். ஆகவே ஒவ்வொரு வருஷத்திலும் வாக்குத்தத்தம் ஒவ்வொரு தன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. ஆகவே வாக்குத்தத்தம் தேவனுடையது, மனிதனுடையது அல்ல. ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய கரங்களிலே கிடைக்கும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். ஆகவே நம் கையிலே கொடுக்கப்படுகிறதான வாக்குத்தத்தம், நம்முடைய கையிலே கொடுக்கப்படுகிறதான இறை வசனம், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கிருபை, இனி என்ன நடக்கும், எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், நாங்கள் எப்படியா இருக்க வேண்டும், இந்த வருஷத்திலே இதோ நாங்கள் எப்படியான ஒரு பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனையின் தீர்மானத்தின் பிரகாரமாக நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எவ்வளவு மகத்தான காரியம்! ஆகவேதான் தேவன் பெரியவர், உன்னதமான தேவன், அதிசயமானவர். ஆகவேதான் அதிசய பிறப்பு என்கிறதான ஒரு மேன்மைமிக்க ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த பூமியில அவர் பிறந்த உடனே முன்னதாகவே தீர்க்கர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை மிக்கவர், நித்திய பிதா என்று சொல்லி. ஆகவே அதிசயமானவரும் ஆலோசனை கர்த்தரும் நித்திய பிதாவும் சமாதான பிரபுவுமாக இந்த பூமியிலே பிறந்தார். ஆகவே அவர் பிறக்கிறதான பிறப்பின் நிமித்தமாக ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான அதிசயமான காரியம் அநேகம் 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 உண்டு. பிரியமானவர்களே, நாமும் பிறந்திருக்கிறோம், நாமும் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறோம். ஆகவே பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு அர்த்தம்? வேதத்தின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போதுதான் நாம் பிறந்ததற்கே ஒரு அர்த்தம் உள்ளவர்களாய் இருப்போம். இல்லை என்றால் நாம் வாழ்வோம், நாம் மரிப்போம் என்கிறதான நிலை உண்டாகிவிடும். பாத்தீங்களா? உண்போம், குடிப்போம், நாளைக்கு மரிப்போம் என்கிறதான நிலை ஒருபோதும் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இப்படியான சூழ்நிலையில பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு என்பது வினோத விசித்திரமான பிறப்பு என்பதாக பார்க்கிறோம். வினோத விசித்திரமான பிறப்பு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய பிறப்பு என்பது ஆச்சரியமான பிறப்பு, அதிசயமான பிறப்பு. அந்த பிறப்புல ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு சில பேரை என்ன செய்யறாராம்? ஒரு வினோத விசித்திரமான எண்ணங்கள் கொண்டதான தேவனுடைய பிறப்புகளை தாயின் வயிற்றில் கரு உருவாகும் முன்னே அவர் தெரிவு செய்கிறார். எப்படிப்பட்ட காரியம்! இன்னைக்கும் கூட தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்க வருகிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை வாசிக்க கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு தெரியுமா? வினோத விசித்திரமான பிறப்பு, சாதாரணமான பிறப்பு அல்ல. இது தேவனிடத்திலிருந்து வரம் வாங்கி கொண்டு வந்த பிறப்பு. எங்கே வாங்கி கொண்டு வந்தது? தாயின் கருவில் உருவாகும் முன்னே
அந்த வரத்தை வாங்கி தேவனுடைய வரத்தை வாங்கினபடினாலே தான் செவி கொடுத்து கேட்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கத்தக்கதான எண்ணங்கள் இந்த இதயத்தில் உருவாகிறது. ஏன் தெரியுமா? வினோத விசித்திரமான பிறப்புகளாய் நாம் இருக்கிறோம். எவ்வளவு மென்மையானது! தாயின் வயிற்றில் கரு வளரும் முன்னே பிரித்து எடுக்கப்பட்ட நிலை. முதலாவது, தாயின் வயிற்றில் கரு உருவாகும் முன்னே இன்னான் இன்னான், இவன் இவன் எனக்காக செயல்படுவான், இவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருப்பான், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள மகனாய் இருப்பான் என்று சொல்லி பிரித்து எடுத்தல். எப்படி பட்டீங்களா? பிரித்து எடுத்தல். இப்போ ஒரு ஆகாரம் இருக்குன்னு சொன்னா, அந்த ஆகாரத்துல ஒரு கூடையில எல்லா பழங்களும் இருக்குன்னு வைங்க. அந்த பழங்களில நல்ல பழுத்த பழம் எது, அழுகின பழம் எது சொல்லி பிரித்து பிரித்து எடுத்து அதெல்லாம் பங்கு பங்காக நம்ம வைக்கிறது இல்லையா? அதே போல தானியங்களை பிரிக்கிறது இல்லையா? பாத்தீங்களா? அதே போலதான் தேவன் ஒரு மனிதனை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அழகாய் பிரித்து எடுக்கிறார். வேத வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது. பாருங்க, கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, தாயின் கரு உருவாகும் முன்னே நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். கிருபையினாலே அழைத்த தேவன் பிரித்து எடுத்து மேலே கிருபையை கொடுக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் பாத்தீங்களா? சாதாரணமான பிறப்பு அல்ல நம்முடைய பிறப்பு. ஆண்டவர் பிரித்து எடுத்ததான பிறப்பு. ஆகவேதான் கஷ்டங்கள், துன்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் வந்தாலும் கூட பொறுமையோடு கூட சகிக்கத்தக்கதான சகிப்பின் தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் அன்பின் கனி. அந்த அன்பின் கனிகளில மிக மிக முக்கியமானது பொறுமை. பாத்தீங்களா? பொறுமை இருந்தா தாங்க உலகத்துல ஜெயிக்க முடியும். பொறுமை இருந்தா தாங்க ஒரு குடும்பத்துக்குள்ள வாழ முடியும். பொறுமை இருந்தா தாங்க சபையில இருக்க முடியும். பொறுமைசாலியா இருந்தா தான் சபையை நடத்த முடியும். இல்லைன்னா ஒரு காலம் நடத்த முடியாது. 6 லட்சம் பேர், ஒருத்தர் 2 பேர் அல்ல, ஒருத்தர் 2 பேரை ஜமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா 6 லட்சம் பேரை ஒருவனாகிய மோசே அவர் ஜமாளித்தார். எப்படி சமாளித்தாரு அப்படின்னா, பொறுமை மோசைக்கு அதிகமா இருந்தபடினாலே தன்னுடைய ஜனங்களிடத்திலே சொல்றாரு, பொறுமையா இருங்கள். சில பற்றாக்குறை எல்லாம் வந்துருச்சு வாழ்க்கையில. வனாந்திர வெளியில போகும்போது உணவுக்கு பற்றாக்குறை, குடி தண்ணிக்கு பற்றாக்குறை. பாத்தீங்களா? இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது கலகம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கலகம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பாருங்க, நீங்க பொறுமையா இருங்கள். என்னாகும் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். பொறுமையா இருங்கள், அவசரப்படாதீர்கள். எதுக்கெல்லாம் அவசரப்பட்டுறோம் தெரியுமா? கொஞ்சம் ஹீலிங் நடக்கல நம்முடைய வாழ்க்கையில அவசரப்பட்டுறோம். நோய் உடனுக்கு உடனே சுகமாகலன்னு சொன்னா ஆண்டவருக்கே கண்ணு இருக்கா மூக்கு இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தடைகள் உருவாகும் போது, வேலையிலும் சரி, வெளியிலும் சரி, குடும்பத்திலும் சரி, பலவிதமான கலகங்கள் வரும்போது, நான் தான் ஆண்டவருடைய பிள்ளையாயிற்று, தேவனுடைய பிள்ளையாயிற்று, நான் ஜெபிக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டதே, ஆனால் இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கவில்லையே, இன்னும் எனக்கு நல்லது நடக்கவில்லையே, ஏன் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருகிறது அப்படின்னு சொல்லி என்னவா நினைக்கும் போது ஒரு சில பேர் முறுமுறுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா, ஏன் சோதனைக்கு மேல சோதனை. அப்படியான ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா தாயின் கருவில் இருந்து அவர்களை தேவன் பிரித்தெடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாரம் வந்தாலும், எத்தனை வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையை கடைபிடிக்கிற மனிதனே தேவனுடைய மனிதன் என்பதாக, ஆண்டவர் பிரித்தெடுத்த மனிதன் என்பதாக நாம் பார்க்கிறோம். பாத்தீங்களா? ஆகவேதான் பொறுமையா இருக்கிறவன் முதலாவது உள்ளே ஆண்டவருடைய வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கும். என்ன பேசிக்கொண்டே இருக்கும்? நீ பொறுமைசாலியாயிரு,
நீ பொறுமைசாலியா இரு. அந்த பொறுமைசாலியா இரு என்கிறதான ஒரு காரியம் நீடிய பொறுமை என்கிறதான கனியை கலாத்தியர் புஸ்தகத்திலே அடக்கி வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா? ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிறதான காரியம் ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலே பிரித்தெடுத்து மறுபடியும் சொல்லுகிறேன், பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கனி உள்ள ஒரு வாழ்வை கொடுக்கிறார். அந்த கனி உள்ள வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாய் அமையும் என்று சொன்னால் பொறுமைசாலியாய் இருக்கிறதான காரியம். பொறுமை இல்லைன்னா முடியாதுங்க. தடாபுடான் பேசி ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் முடிவு என்ன ஆகும்? சமாதானம் தான். நீ என்னதான் சண்டை போட்டாலும், என்னதான் பிரச்சனை பண்ணாலும், அதனுடைய முடிவை பாருங்க, அமைதியில் தான் வேணும். எங்க போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, சமாதானம் பண்ணி வச்சு முடிச்சிருவாங்க. பாத்தீங்களா? அப்ப என்ன லாபம் இருக்கு? சண்டை போட்டு சச்சரவு பண்ணி, பாத்தீங்களா, நம்ம பொறுமைசாலியா இல்லாதபடிக்கு பதட்டமாய் பேசி இப்படி இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்லை. தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன் அதிகமாய் பொறுமைசாலியாய் இருப்பான். அவன் தான் கனி உள்ள வாழ்வை வாழ்வான் என்று சொல்லப்படுகிறது. அவன் என்ன செய்கிறானா? ஆண்டவருடைய வசனத்தை காக்கிறவனாய் இருப்பானாம். பாத்தீங்களா? எப்படி காக்கிறவனா? பொறுமையோடு கூட காக்கிறவனாய் இருப்பானாம். வாசித்து பாருங்கள். வசனத்தை காத்து பொறுமையோடு கூட பலனடைய வேண்டும். லூக்கா 8:15. நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். வசனத்தை காத்தால் பொறுமையோடு கூட பலன் கிடைக்கும். இல்லை என்றால் பலன் கிடைக்காது. ஆகவேதான் தேவன் அறிவுறுத்தி சொல்கிறார், நீ பொறுமையாயிரு, நீ பொறுமையாயிரு. மோசே ஜனங்களிடத்திலே கர்த்தர் செய்கிறதான அந்த வல்லமைக்கு நீங்கள் இடம் கொடுத்து பொறுமையாயிருங்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் நாம் பொறுமைசாலிகளாய் இருந்தால் சகல காரியங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம். இதுதான் ஒரு காரியம். ஆகவே தாயின் வயிற்றிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வினோத விசித்திரமான ஒரு பண்பை பெரும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாராம்? தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் போதே ஆசீர்வாதம் நிரம்பிட செய்கிறார். பாத்தீங்களா? யோவானுடைய பிறப்பு, அந்த யோவானுடைய பிறப்பு அதிசயமான பிறப்பு. அந்த பிறப்புக்குள்ளாக வரும்போது பாருங்க, லூக்கா 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு வேதத்திலே இடம் பிடித்ததான தேவ பக்தர்களுடைய பிறப்பு பயங்கரமானது, விசித்திரமானது. நம்முடைய பிறப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம விழாவாரியா பார்த்துக்கலாம். வாசிங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். பாருங்க, திராட்சரசமும் மதுவும் குடியாதிருப்பான். எங்கே? தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த கருவை பார்த்து, உன் கரு தாயின் வயிற்றிலிருந்து வளர்ந்திருக்கிறதே, உன் கரு இப்படிதான் இருக்க வேண்டும், நீ பெரியவனா இருக்கும் போது இப்படிதான் வளர வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு கற்பனையை கொடுத்து அவர் அழகாய் ஆசீர்வதித்து அந்த கர்ப்ப பிறப்பை இந்த உலகத்திலே பிறப்பிட செய்தார். வாசிங்க. தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். எத்தனை பாருங்க பயங்கரமான காரியம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பெருன்னு சொல்லி பாஸ்டிங் இருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் பெருன்னு சொல்லி ஆலயத்துக்கு வரோம், பரிசுத்த ஆவியை பெருன்னு சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெருன்னு சொல்லி எதெல்லாம் நம்ம நற்கிரியை செய்யணுமோ ஓயாம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவி வர மாட்டேங்குதே. அது தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே யோவான் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினான், நிரப்பப்பட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். கேட்கும் போது நீங்க சாதாரணமாக கேட்கவில்லை. நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டபடியினாலே தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறீர்கள். உன்னதமான வார்த்தையின்படி இந்த பூமியிலே கனிகள் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அதன்படி செய்ய வந்திருக்கிறீர்கள். சாதாரண பிறப்பல்ல, சாதாரண பிறப்பல்ல. இன்னொரு பிறப்பு சொல்லப்படுகிறது, தாவீதின் பிறப்பின் ரகசியம்.
அந்த தாவீதின் பிறப்பின் ரகசியம் எப்படிப்பட்டது தெரியுமா? சங்கீதம் 71:6 வாசியுங்கள். நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஆஹா, எவ்வளவு அருமையான வசனம். ஆதரவு எங்கும் இல்லையே, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நான் இருக்கிறேனே, நான் கலங்கி தவிக்கிறேனே. நோய் ஒரு பக்கம், பிரச்சனை ஒரு பக்கம், இதோ வளர்ச்சி இல்லாத சூழ்நிலை இன்னொரு பக்கம், சமுதாயத்திலே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம், எல்லாரினாலும் பகைக்கப்பட்ட நிலை ஒரு பக்கம் என்கிறதான நிலைதான் தாவீதுக்கு இருந்தது. அந்த தாவீது சொல்லுகிறார், தன்னை தானே தேற்றிக் கொண்டு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில, மன கிளேசம் உள்ள சூழ்நிலையில, பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில, இதயமெல்லாம் உடைந்து போகிற சூழ்நிலையில தன்னை தானே தேற்றிக் கொண்டு அவருடைய பிறப்பை குறித்து உன்னித்து பார்க்கிறார். எப்படி பார்த்தார் தெரியுமா? ஆண்டவரே, நான் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே ஆதரிக்கப்பட்டேன். ஒவ்வொருவரும் சொல்லி பாருங்க, துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, என் ஆண்டவராகிய தேவனை நோக்கி, என் நம்மை படைத்த படைப்பாளியாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் இப்படியாக ஜெபத்தை ஏறெடுத்தா எவ்வளவு ஆதரவு தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஆதரவு இல்லதான், ஆனா ஆதரவு எனக்கு ஏற்கனவே நீங்க கொடுத்துட்டபடினாலே உலகத்தில் இருக்க மனுஷனுடைய ஆதரவெல்லாம் இன்னைக்கு வரும். நான் நம்பி இருக்கிறவங்க எல்லாம் நான் எவ்வளவுதான் மனுஷனுக்கு நல்லது செஞ்சாலும் இதோ அவர்கள் நன்றி நினைக்க மாட்டேன் என்கிறார்களே. ஆண்டவரே, நீர் போதும் அப்பா, நீர் ஒருவர் மாத்திரமே போதும். ஆண்டவரே, என்னை தாயின் கர்ப்பத்தில் இருந்து எடுக்கும் முன்னே நீர் என்னை ஆதரித்தீரே. அந்த ஆதரவு தான் என்னை வழிநடத்துகிறது, அந்த ஆதரவு தான் என்னை பலன் கொள்ள செய்கிறது, அந்த ஆதரவு தான் ஆண்டவரே நான் கூனி குறுகி உலகத்திலே மடியாதபடிக்கு என்னை எடுத்து நிறுத்துகிறது ஆண்டவரே என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை நாம் ஜெபத்தின் வாயிலாக சொன்னால் எவ்வளவு மேன்மை தெரியுமா? நமக்குள்ளாக அந்த ஆதரவு வரும். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்கிறதான ஆதரவு எவ்வளவு பெரியும், எவ்வளவு பெருசு. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும், என் உடன்படிக்கையும் என் மாறா கிருபையும் உன்னோடு கூட இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை மேலான வசனம் தெரியுமா? ஆகவேதான் தாயின் வயிற்றிலிருந்து நீர் என்னை எடுத்தபடியினாலே நான் உன்னை துதிக்க பிறந்தவன். பாத்தீங்களா? ஆண்டவரை துதிக்க பிறந்தவன், தேவனுடைய வார்த்தையை கேட்க பிறந்தவன், உன்னதமான வார்த்தையை சொல்ல பிறந்தவன். அந்த வார்த்தையின்படி அநேகருக்கு நற்கிரிகை செய்ய உருவாக்கப்பட்டவன் ஆண்டவரே. எவ்வளவு அருமையான காரியம், எவ்வளவு அற்புதமான காரியம். அதோடு மாத்திரமல்ல, தீர்க்க தரிசிகளையும் கூட நீ இதோ இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசியா இருப்பாய், ஜனங்களுக்கு தீர்க்க முறைப்பாய் என்று சொல்லி இதோ போதகம் செய்கிற ஒவ்வொருவரையும் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் முன்னே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதாங்க அதிசய பிறப்பு. அதை வாசித்து பாருங்கள். ஏசாயா 49:1. தீவுகளை எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களை கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். பாத்தீங்களா? தேவன் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். எவ்வளவு பெரிய காரியம். தாயின் வயிற்றுக்குள்ளாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு புரோகிராம் செய்றார் ஆண்டவரே. சாதாரணமான பிறப்பு அல்ல மனிதனுடைய பிறப்பு, ஆச்சரியமான பிறப்பு, அதிசயமான பிறப்பு. அதில் ஒன்னு சொல்லப்படுது. எத்தனையோ பேரை சொல்லு, ஆண்டவருடைய கற்பனைப்படி நடங்கப்பா, நடக்க மாட்டேன்றான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடங்கப்பா, நடக்க மாட்டேன்றான். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாப்பா, வர மாட்டேன்றான். ஏன், என்ன காரணம்? ஆண்டவர் முன்குறியில, தேவன் முன்குறித்தபடியினாலேதான் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட ராஜரீக ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிதமாக ஒருத்தரை பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி, அந்த எரேமியா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் எரேமியாவை பரிசுத்தப்படுத்தினாராம். பாருங்க எவ்வளவு பெரிய காரியம். எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுத்தும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாத்தீங்களா?
இதுதாங்க அதிசய பிறப்பு, இதுதாங்க மேலான பிறப்பு. இவைகளெல்லாம் இல்லைன்னா, ஆண்டவர் தெரிவு செய்யலனா, ஆண்டவர் பிரித்து எடுக்கலனா, தேவன் இதோ நம்மை ஆதரிக்கவில்லை என்றால், நம்மை பரிசுத்தமாக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது துன்மார்க்க குழந்தையாய் வெளிவந்துடும். ரொம்ப டேஞ்சர். நம்முடைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? நாம் தெரிந்த விஷயங்களை சின்ன குழந்தையா இருக்கும் போதே அழகாய் அவைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வந்தா அது என்ன நடக்கும் தெரியுமா? பெருசானா அப்படி வளரும். இல்லனா ஊதாரியா, தரிதிரையா, மாமா, பொறுக்கியா, போக்கிரியா வளர்ந்துடும். அப்போ அந்த சமயத்திலே அந்த குழந்தைகளுக்குள்ளாக என்னென்ன இறங்கும் தெரியுங்களா? துர்கணம் நிரப்பப்படும். ஒன்று பாருங்க, பாவியான ஒரு காரியம், பாவத்தின் பிறப்பா அது மாறிடும். உலகத்தையே மேன்மைப்படுத்தி பெருமை பேசுகிறதான ஒரு எண்ணங்கள் உருவாகிவிடும். இன்னும் சொல்ல போனால் பிசாசின் பிள்ளையாய் மாறிவிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதைதான் சங்கீத பகுதி அதுல 58:3 வாசிங்க. துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உட்பவித்த முதல் பேதலியாய் இருக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். பாத்தீங்களா? இதுவும் ஒரு பிறப்பு. ஆனா இந்த பிறப்பெல்லாம் தாண்டி நம்ம இந்த ஆண்டவருடைய தெய்வீக பிறப்புக்குள்ளார கொண்டு வந்தார். பாத்தீங்களா? அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எங்கே வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நீ உன்னையும் என்னையும் தாயின் வயிற்றுக்குள்ளாக இருப்பதற்கு முன்னதாகவே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கெல்லாம் வருஷம் வாக்குத்தத்தம் எடுத்துட்டு போறோம். அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆனா உன்னை மட்டும் நினைச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கொடுக்கப்பட்ட திவ்யமான வாக்குத்தத்தம், அருமையான வாக்குத்தத்தம், வல்லமை மிக்க வாக்குத்தத்தம். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லாமல் எப்படி இருப்பது? எப்படி? கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். ஆச்சுங்களா? பிறக்கும் போதே ஊனும் குருடும் சப்பானியுமா பிறகுதான். பாத்தீங்களா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது கண்ணு தெரியலன்னா தாய்க்கு எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை பிறந்துருச்சு, பாப்பா பாப்பா காது கேட்கல, பேசு, பேச முடியல, ஐயோ என் குழந்தை நடக்கலையே, ஐயோ என் குழந்தை கையில எந்த பொருளும் பிடிக்க மாட்டேங்குது, ஐயோ கை விளங்காம போச்சு, கால் விளங்காம போச்சு, ஊனும் குருடமா சப்பானியாய் பிறந்திருச்சேன்னு சொல்லும் போது பெத்த தாயினுடைய வயிறு எவ்வளவு எரியும் என்று பாருங்கள். தாயின் கர்ப்பத்திலே ஆண்டவர் தொடாவிட்டால் இந்த கை செயல்படாது, கால் செயல்படாது, பேச்சு வராது, காது கேட்காது. பிரியமானவர்களே, ஆகவேதான் இது ஆச்சரியமான பிறப்பு. தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் பிறப்பு ஆச்சரியமான பிறப்பு. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 14:8. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழவாதவளாய் உட்கார்ந்து, கால்கள் எல்லாம் விளங்கவில்லை, அவன் சப்பானியாய் இருந்தான். இன்னைக்கும் அப்படிதான். நன்மை செய்யாதவன் எப்படி தெரியுங்களா? கை இருந்தும் கை ஊனமானவன், ஆண்டவருடைய வார்த்தை கேட்காதவன், காது இருந்தும் செவிடன், தேவனுடைய ஆலயத்துக்கு வராதவன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராதவன், நன்றி செலுத்த வராதவன், அவன் எப்படிப்பட்டவன்? கால் விளங்காதவங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆன்மாவெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த இப்படிப்பட்ட ஆன்மாவை எல்லாம் அற்புதம் செய்யும்படியாய் அதிசய பிறப்பா தேவன் வராரு. ஏசாயா 9:6 பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள். அவருடைய பிறப்பிலே ரகசியம். அவர் வந்தார் அதிசயமானவர் அப்படி ஆக அல்ல, அவர் வந்தது அதிசய பிறப்பாய் வந்தது. இன்னும் ஒரு முறை நம்முடைய உள்ளான மனிதன் பிறக்க வேண்டும், மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் என்பதான ஒரு சத்துவத்தை கொடுக்கும்படியாய், உயிர்த்தெழுதலை கொடுக்கும்படியாய், சர்வ வல்லமையை கொடுக்கும்படியாய் உன்னதமான தேவன், பிதாவாகிய தேவன் அவர் மனு உருப்பெற்று இந்த பூமிக்கு பிறந்த அதிசய பிறப்பு, மகத்தான பிறப்பு, அற்புதமான பிறப்பு. வாசியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா,
வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆஹா, போதும். என்னுடைய மனசெல்லாம் நிரம்பிச்சுங்க. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில 1 வருஷம் போதும். இந்த வார்த்தை, இந்த செய்தி 1 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். ஆமென். ஏன்? நம்முடைய மரண பரியந்தமும் தாக்கு பிடிக்கும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. ஆகவே சமயம் இல்லாதபடியினாலே இதோடு கூட நாம் நிறுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை நிறுத்திட்டு நம்ம நினைவு கூர்ந்து, ஆண்டவரே என்னை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறீங்க? யோவானை போல தெரிந்திருக்கீங்களா? தாவீதை போல தெரிந்திருக்கீங்களா? தீர்க்கதரிசியாக ஏசாயா தீர்க்கதரிசியை போல வா, அல்லது ஆண்டவரே தாவீதை போலவா ஆண்டவரே? யோசனை பண்ணுவோமா? யோசனை பண்ணுவோமா? கண்களை அப்படியே மூடுவோம். தேவ சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பயங்கரமான எங்க நல்ல ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பெற வந்தோம். அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் கையிலே கிடைக்கிறது. ஆனா ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்க. அந்த வாக்குத்தத்தம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், நீ வாக்கு மாறா தேவனாயிருந்து இந்நாள் வரைக்கும் எங்களை வழிநடத்தினது போல அநேகர் வழிநடத்துங்க, ஆற்றுங்க, ஆதரவு கொடுங்க, ஆதரவு அதிகமாய் கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்து புதுபலனால் நிரப்பி ஆண்டவரே நாங்கள் எழுப்பி இருக்க செய்யுங்கப்பா. ஆகவே தான் நீங்க அதிசய பிறப்பா இந்த பூமிக்கு கடந்து வந்து எங்களுக்குள்ளாக சகல ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து வழி நடத்தினீங்க. அதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும். கர்த்தர் மீட்புறமாயிருக்கிறதான இயேசுவின் நாமத்திலே ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவன் நடத்துகிறேன். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717179